பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு 25 வயசு 27 வயசுக்கு மேலே தான் யோகமே. ஆனால் முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து அவங்களுக்கு இருக்கும், அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. அப்போ 27 வயசுக்கு மேலே இல்லறத்தோட இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய பொருளாதாரமும் மேற்படும். தாய் தகப்பன் அண்ணன் தம்பி உற்றார் உறவினருடைய அமைப்புகளும் மேன்மை வரக்கூடிய வருஷம் அவங்களுடைய தன்மை தான். இருந்திருந்தா கூட மிதுன ராசிக்கு குரு பகவான் மிதுன ராசியில் நட்பு கிரகமாக தான் இருக்கார். மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இன்னொரு ஓரிரு மாதத்தில். அப்படி பயிற்சி ஆயிட்டா ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பயிற்சி ஆகுறாரு. அப்பத்தான் உங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் கேட்குறது 25 27 வயசில் கல்யாணம் பண்ணாதான், கால தாமதமாக கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு பதவி உயர்வே கிடைக்கும். காலதாமதம்னா ஒரு 30 வயசு வச்சுக்கலாம். அவ்வளோ தூரம் வேணாம் ஐயா. 25 27 29 இந்த 3 வருஷத்துல இருந்து கல்யாணம் பண்ணவங்க தான் இல்லற வாழ்க்கையில் தெளிவாகி வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தருணங்கோ. கலைத்துறையிலேயே பிரகாசிக்கணும்னா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவன தான் ஹீரோ. ஒரு 30 வயசு தாண்டினா தான் ஹீரோவுடைய முகத்தோற்றம் வரும். அந்த மாதிரி 30 வயசுக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம்.